உங்கள் குழந்தைய இலவசமாக எல்கேஜி ஆர்டி ஸ்கீம் மூலமாக சேர்க்கறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க, குழந்தையோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பிடிச்ச பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரு பண்ணிட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, பிசிஐ எம்பிசிஐ எஸ்சிஎஸ்டியான் கம்யூனிட்டியை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே இருக்க பாருங்கள் சேவ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சுங்க, எஸ்எம்எஸும் அனுப்பிட்டுருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிட்டு கிளிக்கர் டு லாகின் கொடுத்து இதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிட்டு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதில் போயிட்டு ஃபாதராக இல்லை மதர் ஏதாச்சும் ஒருத்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாதர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்ன, அதேமாரி ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துட்டு குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. மென்ஷன் பண்ணிட்டு எந்த கேட்டகரி கீழே வரீங்க, 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிட்டு ரெண்டாவது கேட்டகரி உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது கேட்டகரி அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நோ சைட் பண்ணிட்டு மூணாவது கேட்டகரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேட்டகரி கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணலாம். எந்த கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு அட்ரஸை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அட்ரஸை எப்படி கரெக்டாக கொடுக்குறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். அட்ரஸை மென்ஷன் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மேப்பில் லொக்கேஷன் காமிக்கும். லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அப்லோட் டாக்குமெண்ட். ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க, பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும், பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் அப்படின்னா வருமான சர்டிஃபிகேட் கேட்கும், ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் காமிச்சிச்சிங்க. 2 ஸ்கூல் எலிஜிபிள் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஆர்டிக்கு உங்கள் குழந்தையை நீங்கள் இலவசமாக சேர்க்கறதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.